ஸ்ரீ குபேரேஸ்வரர் அருள் பீடத்திலிருந்து சிவதிரு பிரசன்ன சுவாமிகள் பூசாரிகள் நலசங்கத்திலிருந்து 5 அம்ச கோரிக்கையாக முதலமைச்சருக்கு கோரிக்கை மனுவாக வைத்துள்ளார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக வைத்துள்ளோம் என்று சொன்னால், ஊழிய உயர்வுகளை உருவாக்கப்பட வேண்டும், கிராம கோயில்களுக்கு இலவச மின்சாரங்கள் வழங்கப்பட வேண்டும், மற்றும் நலிந்த முதியோர் பூசாரிகளுக்கு மாத நலத்திட்டங்களை வழங்கப்பட வேண்டும், மற்றும் நலவாரியத்தின் அமைத்து அவர்களுக்கு இலவச மனை மற்றும் இல்லம் அமைத்திட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கையாக வைத்துள்ளார்கள். மற்றும் பூசாரிகளுக்காக ஒரு தனி அமைப்புகளை உருவாக்கப்பட வேண்டும், இவர்களுக்காக தனி மனைகளை அமைத்து இவர்களுக்கு வேண்டும் வசதிகளை அமைத்திட வேண்டும். இறை தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எவ்விதத்திலும் நல்ல செய்திகள் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. எல்லா விதத்திலும் இடையூறுகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல வசதி வாய்ப்புகள் ஏதும் இவர்களுக்கு இல்லாமல் இறை தொண்டுகளை செய்து கொண்டு இருப்பதை வைத்து இவர்கள் ஆலயத்தை அமைத்து ஆலய வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு எதிர்காலமாக இவர்களுக்கு அமைத்து தர வேண்டும். நல்லாட்சியிலே, அதாவது இறையாண்மைக்கு ஆதரவு எப்பொழுதும் இருக்கும். அம்மாவுடைய ஆட்சி இந்த ஆன்மீகவாதிகளுக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக எடப்பாடி அரசு இவர்களுக்கு நல்லதை செய்வார்கள் என்று நம்புகிறோம். பூஜாரிகளுக்கு நலவாரியத்தின் மூலம் உடனடியாக நலவாரியத்தை செயல்படுத்தி பூஜாரிகள் குறைகளை நிவர்த்தி செய். தமிழக அரசே பூஜாரி பேரவை, ராமகோயில் பூஜாரி பேரவை, பூஜாரிகள் ஒற்றுமை, பூஜாரி பேரவை, ராமகோயில் பூஜாரி பேரவை,